ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்போவுமே ரெகுலராக நம்ம சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் ப்ரிடிக்ஷன்ஸ் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஈக்விட்டி ஆப்ஷன்ஸில் வந்து நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி ஃபினான்ஸ் எப்படி மார்க்கெட் பிஹேவ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், ப்ரெடிக்ட் பண்ணுவோம். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம கமாடிட்டி செக்மெண்ட்ஸ்லேயும் வந்து லைக் பேஸ் மெட்டல்ஸில் இருக்கிற அலுமினியம், ஜிங்க்கு, அதுக்கப்புறம் காப்பர் பார்ப்போம் நம்ம. அண்ட் எனர்ஜியில் வந்து நம்ம நேச்சுரல் கேஸ், இதெல்லாம் நம்ம வந்து ரெகுலராக வந்து மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் பண்ண ப்ரெடிக்ஷன் ப்ராப்பராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகேப் மாதிரி நம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்து ஃபர்தராக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் நம்ம சேனலில் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அது இல்லாமல் வந்து கொஞ்சம் அந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், இண்டிகேட்டர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், அண்ட் எப்படி மார்க்கெட்டை வச்சு பேஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேடிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் அந்த வகையில் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப பாப்புலரான கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லைக் ஹேமர் பார்த்துருக்கோம் நம்ம, அப்புறம் இன்வெர்டட் ஹேமர் பார்த்துருக்கோம், அப்புறம் ஷூட்டிங் ஸ்டார் பார்த்துருக்கோம், அப்புறம் டோஜிஸ் பற்றி நம்ம நிறையா பார்த்துருக்கோம். டோஜிஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டோஜிஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் அதுவும் இல்லாமல் வந்து நம்ம ஸ்பின்னிங் டாப் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறையா வீடியோஸில் வந்து நம்ம கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். அண்ட் அந்த வகையில் நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்கல்ஃபிங் அண்ட் ஹராமி அப்படிங்கிற இன்னொரு கான்செப்ட் இருக்குது. ஸோ எங்கல்ஃபிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து புல்லிஷ் எங்கல்ஃபிங்னு ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து பேரிஷ் எங்கல்ஃபிங்னு இருக்குது. அதே மாதிரி வந்து ஹராமிலையும் வந்து புல்லிஷ் ஹராமி அண்ட் பேரிஷ் ஹராமி அப்படின்னு நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இருக்குது, ஹராமி அண்ட் எங்கல்ஃபிங். ஸோ அது நம்ம என்ன எப்படி பார்க்கறது, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன வீடியோவாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி கண்டென்ட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன சேனல்ஸ், இது வந்து ரியல் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னு, நேச்சுரல் கேஸோட ஆக்சுவல் இது வந்து லைவ் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். இது லைவ்க்குனா இந்த சென்ஸ் இது வந்து அகெயின் ஹிஸ்டாரிக்கல் தான் இது. ஸோ பார்த்துருவோம் நம்ம இதில் வந்து எப்படி கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பிஹேவ் ஆயிருக்கு, அண்ட் இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேடிங் பண்ணலாமா வேணாமா, எப்படி நமக்கு ஒரு இண்டிகேஷன் கிடைக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நான் வந்து இது ஒரு பிபிடியாக ரெடி பண்ணி நானே வந்து ஒரு கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால நான் மார்க்கெட் ஆக்சுவலாக எப்படி பிஹேவ் ஆயிருக்கோ நம்ம ரியல் லைஃப் கண்டிஷன்ஸ், ஏன்னா நம்ம வந்து கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் பிபிடியில் பண்ணும்போது வந்து எக்ஸாக்டாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடலாம். பட் எனக்கு அது எந்த அளவுக்கு வந்து ரியல் லைஃப் மார்க்கெட் சினாரியோஸ்ல வந்து எக்ஸாக்டா கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் அப்படிதான் ஃபார்ம் ஆகுமானா கிடையாது இல்லைங்களா. இட் பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ். மார்க்கெட் அந்த நேரத்தில் வந்து திடீர்னு ஒரு ஸ்பைக் கொடுக்கலாம், இல்லை திடீர்னு ஒரு டவுன் கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் வேரி ஆகும் அப்படிங்கிறதுனால வந்து நான் ரியல் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் எடுக்கிறதுக்கு நான் எடுக்கலாம்னு பிளான் பண்ணி இந்த வீடியோவை நான் வந்து அப்படி அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங் வித் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அகெயின் நம்ம நிறையா பார்த்துருப்போம் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், ரெட் அண்ட் க்ரீன் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு டோஜி மாடல்லையும் இருக்கும் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸு. ஸோ அந்த வகையில் வந்து கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார் ஹராமி அண்ட் எங்கல்ஃபிங் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா யூ நீட் டு ஹேவ் 2 கேண்டில்ஸ். ஸோ நம்ம இதை வந்து சிங்கிள் கேண்டில் ஹேமர் மாதிரியோ இல்லை டோஜி மாதிரியோ வந்து நம்மளால இதை வந்து சிங்கிள் கேண்டில் வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நமக்கு இதுக்கு வந்து 2 சீக்வென்ஷியல் கேண்டில்ஸ் நமக்கு இருக்கணும். ஸோ ஒரு கேண்டில் அண்ட் நெக்ஸ்ட் கேண்டில், இது ஒன்று வந்து க்ரீனாவோ ஒன்று வந்து ரெட்டாவோ இருக்கணும். ரெண்டும் ஒரே கலர்ல இருக்கக்கூடாது, ரெண்டுமே வந்து ரெண்டுமே க்ரீனாகவும் இருக்கக்கூடாது, ரெண்டுமே வந்து ரெட்டாகவும் இருக்கக்கூடாது. ஒன்று க்ரீனாகவும் ஒன்று ரெட்டாகவும் இருக்கணும், இல்லை ஒன்று வந்து ரெட்டாவோ இன்னொன்று க்ரீனாவோ இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் நம்மளால வந்து இந்த ஹராமியா இல்லை எங்கல்ஃபிங்கா அப்படிங்கிறது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஸ்டார்டிங் வித் ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இது பாருங்க, இந்த 745 கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல க்ரீன் கேண்டிலாக இருக்குது. மார்க்கெட் 320.9ல ஓப்பன் ஆகி 323.7 கிட்டத்தட்ட வந்து ஒரு $3 கிட்ட வரைக்கும் மேலே போயிருக்கான் அவன். ஸோ அடுத்த கேண்டிலே பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக 15 மினிட்ஸ் கேண்டில் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து எந்த டைம் ஃப்ரேம்லையும் செட் பண்ணிக்கலாம். உங்களோட இன்ட்ரெஸ்ட் படி நீங்கள் வந்து 5 மினிட்ஸ் மானிட்டர் பண்ணுறவங்க வந்து 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம், இல்லை 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம், இல்லை 15 மினிட்ஸ், இல்லை 30 மினிட்ஸ், இல்லை டே கேண்டில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இட் இஸ் ஆல் டிபெண்ட் நீங்கள் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்டார்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா 745 கேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல க்ரீன் கேண்டிலாக அமைஞ்சிருக்குது. அடுத்த கேண்டில் 8 o'clock கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து எந்த இடத்துல அவன் வந்து இவன் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 323.1ல முடிஞ்சிருக்கான் அவன். ஸோ அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல ஆரம்பிச்சிருக்கு, 323.1ல ஆரம்பிச்சுட்டு இதுவுமே நல்ல ஒரு டவுன் கொடுத்துருக்கான். இவனும் ஒரு 2.5 rupees கிட்ட இவனும் கீழே வந்திருக்கான். கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மேலே போயிருக்கான். கொஞ்சம் மேலே போய் 321.4ல வந்து அவன் முடிஞ்சிருக்கான். ஸோ இது 2 கேண்டில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலோட பாடி பாருங்க நல்லா பெருசாக இருக்குது. இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது ஃபர்ஸ்ட் கேண்டிலோட பாடி. நோத்திக்கிறேன், எஸ், இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கு. ஸோ அதே நீங்கள் செகண்ட் கேண்டிலோட பாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு இங்கே ஆரம்பிச்சு இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் அவன் வந்து
ஃபர்ஸ்ட் கேண்டில் விட செகண்ட் கேண்டில் நமக்கு வந்து பெருசா இல்ல. ஃபர்ஸ்ட் கேண்டில் தான் பெருசா இருக்கு, நமக்கு செகண்ட் கேண்டில் கொஞ்சம் குட்டியா தான் இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ஹராமின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஹராமிகள் நம்ம வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹராமி பார்த்துருக்கோம். ஒன்று வந்து புல்லிஷ் ஹராமி பார்த்துருக்கோம், இன்னொன்று வந்து பேரிஷ் ஹராமி பார்த்துருக்கோம். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த புல்லிஷ் பேரிஷ்லாம் டேர்ம்ஸ் ரொம்பவே ஃபெமிலியரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ புல்லிஷ்னா வந்து நமக்கு மேலே போக போகுது அப்படின்னு அர்த்தம், பேரிஷ்னா நமக்கு கீழே போக போகுது அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? ஸோ இதை வந்து என்ன ஹராமின்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை வந்து பேரிஷ் ஹராமின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் கிரீனாவும் ரெண்டாவது வந்து ரெட்டாவும் இருக்கிறதுனால வந்து, ஏன்னா ரெட் வந்து பேரிஷை குறிக்குது அப்படிங்கிறதுனால வந்து இது வந்து பேரிஷ் ஹராமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேண்டில் பெருசா இருக்கணும், செகண்ட் கேண்டில் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலை விட குட்டியா இருக்கணும், பாடி ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து அசியூம் பண்ணுவேன். பட் எஸ் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் ஃபாலோட் பை கிரீனாவும் இருக்கலாம். உங்களுக்கு பாருங்க இது வந்து அன்ஈக்குவல் சைஸ்ல இருக்குது, இது பெருசாவோ இது குட்டியாவோ இருக்குது. இதையுமே வந்து ஒரு இதுல சேர்த்துப்பாங்க, பட் நான் வந்து பெருசா அது கன்சிடர் பண்ண மாட்டேன். நான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஈக்குவல் பாடியில வந்து ஷேப்ல இருந்தா மட்டும் தான் நான் பார்ப்பேன். எஸ் இந்த இடத்துல எனக்கு இது குட்டியா இருந்துச்சுன்னா ஓகே, பட் எனக்கு ஸ்டார்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல சேமா இருக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பொசிஷன் எனக்கு சேமா இல்லை இல்லைங்களா? பட் ஆனால் ஒரு சில பேர் இதையுமே வந்து ஹராமின்னு சொல்லலாம். பட் தெரியல. ஸோ நம்ம எப்படி மாடல் பண்றோமோ அதை பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே அமையுது இல்லைங்களா? ஸோ என்னோட மார்க்கெட் ப்ரெடிக்ஷனோட அப்ரோச்சஸ்க்கு நான் வந்து இந்த மாதிரி கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹராமின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன் இந்த ஹராமின்னு சொல்லியிருந்தோம்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் பெருசாகவும் செகண்ட் கேண்டில் குட்டியாகவும் இருக்குது. ரெண்டாவது இது பெயரிஷ் ஹராமி ஏன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாவது கேண்டில் வந்து ரெட்டா இருக்கிறதுனால வந்து நம்ம இதை வந்து பெயரிஷ் ஹராமின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து ஹராமியோட கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி நடந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் மார்க்கெட் வந்து நமக்கு பேரிஷ் பக்கம் போக போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் அது. டெஃபினட்டா மார்க்கெட் வந்து பேரிஷ் பக்கம் தான் போக போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எஸ் நம்மளால கண்டிப்பாக டெஃபினட்டா சொல்ல முடியாது மார்க்கெட் வந்து பேரிஷ் பக்கம் தான் போக போகுதான்னு. எஸ் யூ நீட் டு ஹாவ் மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் மல்டிபிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அண்ட் மார்க்கெட் அந்த நேரத்தில் எப்படி மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆயிருக்கு, யூஎஸ்ல என்ன சுச்சுவேஷன் அண்ட் ரஷ்யா, யூகே, இந்தியா, இது எல்லாத்தையும் நம்ம மானிட்டர் பண்ணி தான் நம்மளால சொல்ல முடியும் ஷியோரா நம்ம எப்படி மார்க்கெட் பிஹேவ் ஆக போகுது அப்படிங்கிறது. பட் இது ஒரு சின்ன இண்டிகேஷன் தான் இல்லைங்களா? இது அகைன் நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். ஹராமி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் பெருசாவும் செகண்ட் கேண்டில் குட்டியாவும் இருக்கணும். அண்ட் செகண்ட் கேண்டில் வந்து நமக்கு ரெட்டா இருந்துச்சு அப்படின்னா தட் வில் பி கால்ட் அஸ் தி பேரிஷ் ஹராமி. இல்ல நமக்கு வந்து செகண்ட் கேண்டில் வந்து நமக்கு கிரீனா, ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ரெட்டாவோ செகண்ட் கேண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹராமிக்கு வேற ஏதாச்சும் எனக்கு அப்படி எதுவுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த இடத்துல எடுத்துக்கோங்களேன். ஸோ இது வந்து 130க்கு வந்து நமக்கு பெரிய ரெட் கேண்டில் விழுந்திருக்குது, 145க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன க்ரீன் கேண்டில் விழுந்திருக்குது இல்லைங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ரெட்டாகவும் பாடி பெருசாகவும் செகண்ட் கேண்டிலோட பாடி குட்டியாகவும் இருக்கிறதுனால நம்ம இதை ஹராமின்னு சொல்லிடலாம். இந்த ரெண்டு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னையும் நம்ம வந்து ஹராமின்னு சொல்லிடலாம். பட் இது பெரிஷா புல்லிஷான்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் கால்ட் இஸ் புல்லிஷ் ஹராமி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெட்டாகவும் நமக்கு செகண்ட் என்னவா இருக்குங்கிறது நம்ம பார்க்கணும். செகண்ட் வந்து நமக்கு க்ரீனா இருக்கிறதுனால வந்து திஸ் இஸ் கால்ட் இஸ் புல்லிஷ் ஹராமி. ஸோ இது நடந்துச்சு அப்படின்னா வந்து இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எனக்கு புல் பக்கம் போக போகுது அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நமக்கு அடுத்து கம்ப்ளீட்டாக புல்லிஷ் பக்கம் தான் போக போகுது. மார்க்கெட்டும் அப்படி தான் போயிருக்குது. அண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த பேரிஷ் ஹராமியில் வந்து மார்க்கெட் வந்து கீழே போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே மார்க்கெட் வந்து பாருங்க 321லேருந்து 317 வரைக்கும் கீழே போயிருக்கான். பட் டெஃபினட்டாக இப்படி தான் நடக்குமான்னு எங்கிட்ட கேட்டிங்கன்னா நம்மளால ஷியோராக சொல்ல முடியாது. நமக்கு அந்த இடத்துல சப்போர்ட் லைன் இருக்கா இல்லை ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸ், மற்ற இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் வச்சு நம்மளால ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். பட் இதை மட்டுமே வச்சு எடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எஸ் இட் கேன் கிவ் யூ சம் பாசிட்டிவ்ஸ், பட் அட் த சேம் டைம் அது வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸும் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து திரும்ப திரும்ப ஸ்ட்ரெச் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் மட்டும் வச்சு போடுறது ரொம்ப ரிஸ்க் ஃப்ரெண்ட்ஸ். பட் எஸ் உங்களுக்கு இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு சின்ன வீடியோவா எடுத்து போடுறது இது. ஸோ இது வந்து ஹராமி. உங்களுக்கு இப்போ ஹராமி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேண்டில் பெருசாகவும் செகண்ட் கேண்டில் குட்டியாகவும் இருக்கணும், அது ஹராமி. அண்ட் ரெண்டாவது கேண்டில் வந்து ரெட்டா இருந்துச்சுன்னா அது பேரிஷ் ஹராமி. இல்ல ரெண்டாவது கேண்டில் வந்து நமக்கு கிரீனா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இது வந்து புல்லிஷ் ஹராமின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹராமி சப்ஜெக்ட்ல வருது இது. அண்ட் அட் த சேம் டைம் இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஹெங்கல்ஃபிங்கும். பட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு ஹெங்கல்ஃபிங்ல. ஸோ எங்கல்ஃபிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ரெண்டு கேண்டிலையும் எடுத்துக்கலாம். நம்ம இது வந்து 20 to 15 10:15 வந்து இந்த கேண்டில் நடந்திருக்குது. இது 10:30 மணிக்கு இந்த கேண்டில் வந்திருக்குது. ஸோ 10:15 கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிரீன் கேண்டில் விழுந்திருக்குது. அண்ட் 10:30 கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட் கேண்டில் விழுந்திருக்குது. பட் ஆனால் நல்லா நீங்கள் கவனிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து குட்டியாகவும் செகண்ட் கேண்டில் வந்து பெருசாகவும் இருக்குது
இல்லைங்களா? ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் பார்த்த ஹராமி கான்செப்ட்ல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் பெருசாகவும் செகண்ட் கேண்டில் குட்டியாகவும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹராமின்னு சொல்லுவோம். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் குட்டியாகவும் செகண்ட் கேண்டில் பெருசாகவும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் எங்கல்ஃபிங்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து இதை வந்து அப்படியே முழுங்கிடுற மாதிரி இருக்கிற கான்செப்ட்னால தான் இது வந்து எங்கல்ஃபிங்னு சொல்லுவாங்க. இது ஸோ செகண்ட் கேண்டில் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் அப்படியே மொத்தமா முழுங்கிடணும். அதாவது விச் மீன்ஸ் லைக் த பாடி ஆஃப் த செகண்ட் கேண்டில் கண்டிப்பா பெருசா தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் கேண்டிலை விட செகண்ட் கேண்டிலோட பாடி பெருசா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து எங்கல்ஃபிங். ஆமா கரெக்ட், எங்கல்ஃபிங்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து பேரிஷா புல்லிஷானா கண்டிப்பா உங்களால இப்ப கெஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். இது வந்து எங்கல்ஃபிங், சாரி இது வந்து பேரிஷ் எங்கல்ஃபிங். ஏன் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து கிரீனாவும் செகண்ட் வந்து ரெட்டாவும் இருக்கிறதுனால வந்து இது வந்து பேரிஷ் எங்கல்ஃபிங். ஏன்னா நம்ம செகண்ட் தான் பார்ப்போம் இல்லைங்களா? செகண்ட் வந்து ரெட்டா இருந்துச்சுன்னா அது பேரிஷ், செகண்ட் வந்து கிரீனா இருந்தா அதுக்கு பேர் வந்து புல்லிஷ். ஸோ அந்த வகையில இது வந்து என்னன்னு சொல்ல போறோம் அப்படின்னா இது வந்து பேரிஷ் எங்கல்ஃபிங்னு சொல்ல போறோம். அண்ட் இது எதை இண்டிகேட் பண்றது அப்படின்னா அது யூஸ்வலி இது பேரிஷ் எங்கல்ஃபிங் அப்படிங்கிறதுனால வந்து இது வந்து மார்க்கெட் வந்து நமக்கு இப்ப கீழே தான் போக போகுது அப்படிங்கிறதுக்கான ட்ரெண்ட். அதே மாதிரி மார்க்கெட் பாருங்க, எஸ் இது க்ளோசிங் டைம்ல இருக்குது. நம்மளால எக்ஸாக்டா இந்த அளவுக்கு நடக்குமா எக்ஸாக்டா சொல்ல முடியாது. பட் எஸ் மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் வந்து நமக்கு கீழே தான் போயிருக்கான். அண்ட் இதே மாதிரி நம்ம புல்லிஷ் எங்கல்ஃபிங் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, அடுத்த இங்க ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இது வந்து புல்லிஷ்கான எங்கல்ஃபிங் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் பாருங்க ரெட்டா இருக்குது, செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கிரீனா இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட்டை விட பாடி வந்து இதுக்கு பெருசா இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து நம்ம இது பண்ணலாம். ஸோ அடுத்து இந்த 12:45 1 o'clock கேண்டிலும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்து இங்க 3:45 அண்ட் 4 o'clock கேண்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ரெட்டா இருக்குது ஃபர்ஸ்ட் கேண்டில். செகண்ட் கேண்டிலும் கிரீனா இருக்கு. பட் ஃபர்ஸ்ட்டை விட செகண்ட் நல்லா பெருசா இருக்குதுங்கிறதுனால இது வந்து நம்ம புல்லிஷ் எங்கல்ஃபிங்னு நம்ம சொல்லிடலாம். அண்ட் மார்க்கெட் 319ல ஓப்பன் ஆனவன் 321.7 வரைக்கும் போயிருக்கான். ஸோ கிட்டத்தட்ட $2 வரைக்கும் மார்க்கெட் மேல போயிருக்கான். எஸ், ஆனா இதுல மற்ற கேண்டில்ஸ் மாதிரியே இதுலயும் வந்து என்ன ஒரு நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் நமக்கு கிடைக்காது, எக்ஸிட் பாயிண்ட் நமக்கு கிடைக்காது. எஸ், என்ட்ரி பாயிண்ட் வேணா நம்ம வந்து அடுத்த கேண்டிலோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓப்பன் பிரைஸ் நம்ம வச்சுக்கலாம். பட் நம்ம எவ்வளவு தூரம் இதுல வந்து பெட் கட்டி நம்ம வந்து மார்க்கெட் உள்ள இல்ல என்ட்ரி எடுக்கலாம், நம்ம எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கலாம்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கியா தான் இருக்கும். நமக்கு இதுல ஸ்டாப் லாஸ் அண்ட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் டார்கெட் பாயிண்ட் நமக்கு கொஞ்சம் ரிஸ்கியா தான் இருக்கும். அந்த ரீசன்ஸ்க்காக தான் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா நீங்க மற்ற இண்டிகேட்டர்ஸ் மற்ற கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸையும் அனலைஸ் பண்ணுங்க அண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸையும் பாருங்க. இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்ல பார்க்கணும் அப்படின்னா நமக்கு எல்லா கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் எஸ், ஓரளவுக்கு நம்மளால என்ன தெரிஞ்சுக்க முடியுமோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எஸ், இட் வில் ரியலி சேவ் அஸ் அ டே. ஸோ அந்த வகையில் நம்ம வந்து இன்னைக்கு வீடியோல என்ன பார்த்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹராமியை பத்தி பார்த்திருக்கோம் அண்ட் எங்கல்ஃபிங் பத்தி பார்த்திருக்கோம். அண்ட் எங்கல்ஃபிங்ல வந்து உங்களுக்கு புல்லிஷ் அண்ட் பேரிஷ் இருக்குது. அதே மாதிரி ஹராமிலையும் பார்த்தீங்கன்னா பேரிஷ் அண்ட் புல்லிஷ்கான ஹராமி இருக்குது. இது ரெண்டுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். எஸ், உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கொடுக்கலாம். நான் கண்டிப்பா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நான் கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்றேன். அண்ட் மற்ற எதுவும் டாபிக்ஸ்ல வேற கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பத்தி நான் பேசணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ப்ளீஸ் நீங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கொடுங்க. அண்ட் உங்களோட கருத்து நம்மளோட சேனல் பத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறது நீங்க ஃபீட்பேக்கா கொடுத்தீங்கன்னா இட் வில் ரியலி ஹெல்ப் மீ. நம்ம வேற ஏதாச்சும் இம்ப்ரவைஸ் பண்ணி பண்றதுக்கு இட் வில் ரியலி ஹெல்ப் மீ ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ இல்லாம மற்ற வீடியோஸ் நம்ம சேனல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. யாராச்சும் பிகினர்ஸ் அண்ட் நியூ கமர்ஸ் ஷேர் மார்க்கெட்ல இருந்தாங்க அப்படின்னா எப்படி ஷேர் மார்க்கெட் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்னா என்ன, எப்படி அது கிரீன் ஃபார்ம் ஆகுது, எப்படி ரெட் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற பத்தி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ், as usual, thanks for watching my videos and supporting me.